திமுக பிஜேபியோடு கூட்டணி பல கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இந்த ஆட்சிக்கு இடையூறு, கரூர் சிபிஐ வழக்கை துரிதப்படுத்த வேண்டும், மேலும் முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நேற்று வரை திமுக பாஜக கூட்டணி என்று பேசியவர்கள் முகத்தில் கரியை பூசியிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். இன்றைய தமிழக சட்டமன்றத்தில் சுட சுட தாவேக அரசுக்கு நெத்தியடி கொடுத்திருக்கிறது திமுக. இந்தியாவிலேயே தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து நின்ற முதல் தலைவர், காங்கிரஸை விட கூர்மையாக எதிர்த்து நின்ற தலைவர் திரு ஸ்டாலின் தான் என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் திரு உதயநிதி. பார்க்கலாம் இந்த காணொளியில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான சட்டமன்ற நிகழ்வில் திமுகவில் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணையை தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு வேகப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தாவேக அரசுக்கு கடுமையான நெருக்கடியை, அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. மேலும் குதிரை பேரம் தமிழ்நாட்டுடைய அரசியல்ல 108 என்கிற எண்ணிக்கையை பெற்று அது 107 பிறகு மாறுகிறது. புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேக அரசு 5 ஆண்டு காலம் தங்களுடைய ஆட்சியை முழுமையாக நடத்த வேண்டும் என்றால் இந்த 107ஐயும் 120 குறைந்தபட்சம் 118 தொட்டு 120 மாற்ற வேண்டும் என்பதற்காக பட்டவர்த்தனமாக ஒரு குதிரை பேரத்தை தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பலராலும் பேசப்படுகிற ஒரு கருத்து. தாவேக கூட்டணியில் பயணிக்கக்கூடிய தலைவர்கள் கூட சில செய்திகளை இந்த குதிரை பேரம் தொடர்பாக பேச மறுக்கிறார்கள். அதாவது குதிரை பேரம் நடக்கவே இல்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதே வேளையில அதை பற்றி பேசுவதை தவிர்க்கிறார்கள். எனவே இந்த குதிரை பேரம் தொடர்பான வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதும், மூன்றாவதாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, பிறகு சேகர் பாபு, இப்படின்னு அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர்கள் இன்னும் பலர் இருக்காங்க. இந்த அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை எந்த விதமான நடவடிக்கையும் வேகமாக எடுக்கக்கூடாது, துரிதப்படுத்தக்கூடாது. அந்த பக்கம் தாவேகா மீது துரிதப்படுத்த வேண்டும் சிபிஐ வழக்க. ஆனா இங்க அமலாக்கத்துறை துரிதப்படுத்தக்கூடாது திமுக மீது. இன்னும் இந்த 80-90 நாட்களுக்குள்ள நடந்த பல ஊழல் வழக்கு, தாவேக அரசு புதிய அரசு அமைந்த பிறகு இந்த பழநிலம் இருக்கு இல்லையா, பழனி நில மோசடி, மீனாட்சி அம்மன் கோயில் நில மோசடின்னு இப்படி பல ஊழல் வழக்கு இருக்கு. இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் திமுக தரப்பு பிஜேபிக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலமாக திமுக பாஜக கூட்டணி அமைவது உறுதி. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்ப மீண்டும் இப்படி ஒரு கூட்டணி அமையலாம். குறிப்பாக அரசியல்ல நிரந்தரமான எதிரியும் நண்பர்களும் கிடையாது என்று வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், பெரும் மதிப்பிற்குரிய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். திமுகவில் கனிமொழி சோமா அவர்கள் கூட இந்த கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். எனவே ஒரு கூட்டணி அமைய இருக்கிறது, திமுக பிஜேபி கூட்டணி. இந்த கூட்டணி அமைவதற்கு பிஜேபி தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை, டிமாண்ட் என்னன்னா, டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பை திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும், திமுக மறுக்கக்கூடாது, திமுக எதிர்க்கக்கூடாது. இந்த மசோதாவுக்கு ஆதரவாக
வாக்களிக்க வேண்டும், மசோதாவுக்கு எதிராகவோ வாக்களிக்க கூடாது, வெளிநடப்பு செய்தால் அது அந்த மசோதாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு போலதான் தெரியும். கிட்டத்தட்ட அது அப்படிதான். அது எனவே நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது, ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு திமுக தரப்புல இந்த டிமாண்டும், இது மாநில அளவில். ஆனால் தேசிய அளவில் பிஜேபிக்கான டிமாண்டாக இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு. அதையெல்லாம் தாண்டி ஒரே நாடு ஒரே தேர்தல், அடுத்து நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் நடித்து முடித்து விட வேண்டும் என்றெல்லாம் திமுக கோரிக்கை வைத்திருக்கிறது. இப்படித்தான் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பலரும் பேசியும் எழுதியும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரே அடி நெத்தியடி அடித்திருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா, புதிய நாடாளுமன்றம் கட்டிடம் கட்டுகிற பொழுதே 800க்கு மேற்பட்ட இருக்கைகளை இந்த அரசு கொண்டு வருகிறது. அதற்கான தேவை என்ன என்பதை பேச தொடங்கிய கட்சி திமுக, இந்த அரசு என்பதை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். எப்படி என்றால், 2024 பிப்ரவரி மாதம் நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக. பிறகு 2025 மார்ச் மாதம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதை தாண்டி மார்ச் 22 ஃபேர் டீலிமிட்டேஷன் 5 மாநில முதலமைச்சர்கள் மற்ற மாநில கட்சிகளுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கு விளக்கமாக எடுத்து சொன்னது நான் தான் அப்படின்றத சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் திரு விஜய்க்கு எதிராக தன்னுடைய கருத்தை ஆணித்தனமாக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். எனவே இன்றைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை திமுக முழு மனதாக ஆதரிக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என்று அதிமுகவும் பாமகவும் பாஜகவும் தேமுதிகவும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறப்ப திமுக இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது என்று நேற்று வரை யாரெல்லாம் திமுக பாஜக கூட்டணி என்று பேசினார்களோ அவர்களுடைய முகத்தில் கரியை பூசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். திமுகவுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். காங்கிரஸோடு கூட்டணி இல்லைனா அதுக்கு நேரடியா இருக்க பாஜகவோடு தான் கூட்டணி போவார்கள் என்று காங்கிரஸ்ல சிலர் வேலையை செய்கிறார்கள். மறுபடியும் சொல்ற, காங்கிரஸ்ல சிலர் பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்கிறார்கள். திமுகவுக்கு எதிராக திமுகவை அந்நியப்படுத்த வேண்டும், திமுக பாஜகவோடு சேர்கிறது என்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி உருவாக்கி மக்களிடையே திமுகவுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்புல சில முயற்சி எடுத்தார்கள் இல்லையா. அந்த இருவர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த முயற்சிக்கெல்லாம் ஒரே அடி பலமாக கொடுத்திருக்கிறார் சட்டமன்றத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் என்று இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் திமுக தரப்பிலும் பேசப்படுகிறது. நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம். யாரு? பாஜக கொண்டு வருகிற தொகுதி மறுசீரமைப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம். இன்றைக்கு சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் பேசி இருப்பது, பதிவு செய்திருப்பது பல பேரை வெளுத்து வாங்கியிருக்கிறது. இந்த பேச்சு தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடியில் எங்கும் இல்லாத தள்ளுபடி. உங்கள் பூர்விகாவில் 1 கோடி ரூபாய் வரை பரிசு வெல்ல வாய்ப்பு. பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி உங்களுடைய மாணவர்களுடைய எதிர்கால வழிகாட்டி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.